அக்யூட் டிவி நேயர்களுக்கு எமது அன்பு கலந்த வணக்கம். உள்ளூர் முதல் தேசியம், உலகம் வரை நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாகவும் விரைவாகவும் உங்களிடம் கொண்டு வருகிறோம். இன்றைய முக்கிய செய்திகள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த மாற்றங்கள் மற்றும் ஈரப்பதம் அதிகரித்துள்ளதன் காரணமாக இந்த பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று கூறப்படுகிறது. மாநில தலைமைச் செயலாளர் மாற்றத்தை எதிர்த்து திமுக கட்சி தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. திமுக சார்பில் முன்னாள் அதிகாரி முருகானந்தத்தை மீண்டும் அதே பதவியில் நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் லஞ்ச ஒழிப்பு துறையின் டிஜிபி மாற்றத்திற்கும் திமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நேரடி பிரசாரங்கள் அடிக்கடி ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக கட்சி தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். அடுத்த 10 நாட்களுக்கு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாயகன் திரைப்படம் இணையத்தில் வெளியானது தொடர்பாக அரசியல் வட்டாரங்களில் புதிய சர்ச்சை உருவாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோர விஜய் முன்வருவாரா என்று தமிழக பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. படம் வெளியீட்டிற்கு முன்பே இணையத்தில் கசிந்திருப்பது திரைப்படத்துறைக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. சென்னை சூளைமேடு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தும் சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. தலைவலி காரணமாக சிகிச்சைக்கு சென்ற இளம்பெண் ஊசி போட்ட பிறகு மர்மமான முறையில் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தவறான சிகிச்சையால் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. சம்பவ இடத்துக்கு போலீசார் வந்து நிலைமையை கட்டுப்படுத்தினர். நாட்டில் வணிகத்துக்கு பயன்படுத்தப்படும் எல்பிஜி காஸ் சிலிண்டர்களின் ஒதுக்கீடு 70% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இந்திய எண்ணெய் கழகத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த முக்கியமான அறிவிப்பு ஏப்ரல் 10, 2026 அன்று வெளியிடப்பட்டது. வணிகத்துறையில் எரிவாயு தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விநியோக செயல்முறையில் சில இடையூறுகள் ஏற்பட்டிருந்தாலும் நாட்டில் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் விலையில் எந்த முக்கியமான உயர்வும் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. சில பகுதிகளில் தற்காலிக தாமதங்கள் ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் அவை விலைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலகளவில் முன்னணி நாடாக வளர்ந்து வருகிறது என்று சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரம் உற்பத்தியில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிறுத்தி பல புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்றும் கூறப்படுகிறது. இந்த வளர்ச்சியால் நிலையான மற்றும் தூய்மையான எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையின் பின்னர் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 2 கோடிக்கும் மேற்பட்ட பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுப்பிப்பு செயல்முறையின் போது இரட்டை பதிவு, இடமாற்றம் மற்றும் தவறான விவரங்கள் போன்ற காரணங்களால் இந்த நீக்கங்கள் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது.
இந்தியாவின் அதிவேக சேவையான வந்தே பாரத் ரயில்களில் 2025-26 நிதியாண்டில் மொத்தம் 3.98 கோடி பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சுமார் 36% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. வந்தே பாரத் ரயில்களின் வேகம், நவீன வசதிகள் மற்றும் நேர்த்தியான சேவை ஆகியவை பயணிகள் எண்ணிக்கையை அதிகரிக்க காரணமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆன்லைன் மோசடிகளை கட்டுப்படுத்த புதிய பாதுகாப்பு நடவடிக்கையை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி திட்டமிட்டு வருகிறது. இதன்படி ரூபாய் 10,000த்திற்கு மேற்பட்ட ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளுக்கு 1 மணி நேர இடைவெளி வழங்கும் முறையை செயல்படுத்த பரிசீலனை நடைபெற்று வருகிறது. இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டால் பெரிய தொகை பண பரிவர்த்தனைகளில் உடனடி மோசடிகளை தடுக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த திட்டம் குறித்து பொதுமக்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ராகுல் காந்தி இடையே ஏற்பட்ட சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இருவரும் சந்தித்து பேசும் காட்சி இணையத்தில் வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. இந்த சந்திப்பு எதற்காக நடைபெற்றது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகாத நிலையில் பல்வேறு அரசியல் கணிப்புகள் மற்றும் விவாதங்கள் எழுந்துள்ளன. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஹார்மஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஹார்மஸ் நீரிணையில் தடையற்ற போக்குவரத்துக்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். நாசாவின் ஆர்டெமிஸ் 2 திட்டத்தில் பங்கேற்ற விண்வெளி வீரர்கள் நிலா பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு பூமிக்கு பாதுகாப்பாக திரும்பியுள்ளனர். விண்கலம் பூமியின் வளிமண்டலத்தை கடந்த பின்னர் பாராசூட் உதவியுடன் கடலில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. இந்த திட்டம் மனிதர்களை மீண்டும் நிலாவுக்கு அனுப்பும் முயற்சியில் முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது. விண்வெளி ஆராய்ச்சியில் இது ஒரு முக்கிய முன்னேற்றமாக நாசா தெரிவித்துள்ளது. உடல் வெப்பத்திலிருந்து மின்சாரம் உருவாக்கி மொபைல் சாதனங்களை சுயமாக சார்ஜ் செய்யும் புதிய தொழில்நுட்பம் அறிமுகமாகியுள்ளது. இந்த புதிய கண்டுபிடிப்பு மனித உடலில் இருந்து வெளிவரும் வெப்பத்தை மின்சாரமாக மாற்றும் சிறப்பு சிப் மூலம் செயல்படுகிறது. இதன் மூலம் பேட்டரி சார்ஜ் குறையும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தொழில்நுட்பம் ஸ்மார்ட் வாட்ச், ஹெல்த் டிராக்கர்கள் போன்ற சிறிய மின்னணு சாதனங்களில் முதற்கட்டமாக பயன்படுத்தப்பட உள்ளது. எதிர்காலத்தில் மின்சாரம் இல்லாத சூழலிலும் சாதனங்களை பயன்படுத்தும் வசதி உருவாகும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இது காரும் எம்முடன் செவி சாய்த்தமைக்கு மிக்க நன்றி. என்றும் எங்களுடன் இணைந்து இருந்து அக்யூப் டிவியை பாருங்கள். நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்.